வெல்கம் டு ஆர்டிஸ்டின் சேனல். எப்படி பேஸ்ட் பாக்ஸ் இப்படி ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பேஸ்ட் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அது இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா க்ளூ போட்டு ஒட்டிக்கோங்க, ஓப்பன் பண்ண முடியாத அளவுக்கு. 2 சைடுமே நல்லா க்ளூ போட்டு ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பக்கம் 2 பக்கம் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அளவெடுத்து ஒன்று பெருசாகவும் ஒன்று சின்னதாகவும் கட்டர் வச்சு நல்லா கட் பண்ணிக்கலாம். பார்த்து கட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதை வந்து கவர் பண்ணிக்கலாம் சார்ட் வச்சு. உங்களுக்கு என்ன ஃபேவரட் கலரோ அதை வச்சு கவர் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி க்ரீன் கலர் யூஸ் பண்ணுறேன். நல்லா கரெக்டாக சைஸ் பண்ணி அதை எடுத்து ஒட்டிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் இதே மாதிரி குட்டி பாக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 2மே நம்ம ஒட்டிட்டோம். இப்போ என்னென்னா பின்னாடி கவர் பண்ணிக்கலாம் சார்ட் வச்சு. இப்போ நம்ம ஒட்டிட்டோம். இப்போ 2மே கவர் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க ஃபுல் சைஸ். அந்த பேஸ்ட் பாக்ஸோட ஃபுல் சைஸ் எடுத்துக்கோங்க. கரெக்டாக ஃபுல் சைஸ் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அது 2ஆக மடிச்சுக்கோங்க. நல்லா கரெக்டாக 2ஆக மடிச்சுட்டு அதையும் நம்ம சார்ட் பேப்பரால் கவர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிட்டு விட்டோன்னா அப்போ தான் நீட்டாக இருக்கும். அப்புறம் சென்டரில் மடித்தோம்ல, அதே இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம க்ளூ போட்டோன்னா இன்னும் தெளிவாக இருக்கும். இப்போ ஒட்டியாச்சு. பின்னாடி ஒட்ட தேவையில்லை. என்ன நம்ம ஒட்டிடுவோம். இந்த மாதிரி ஒரு பக்கம் மட்டும் ஒட்டாமல் இருக்கலாம். இப்போ இதை வச்சு பார்த்துக்கலாம். இந்த மாதிரி வச்சு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதை க்ளூ போட்டு ஒட்டிடலாம். இந்த மாதிரி எண்டில் ஒட்டிக்கோங்க. கரெக்டாக இந்த மெத்தடில் ஒட்டிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஒட்டியாச்சு. இப்போ வந்து ஒரு பாதி பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன, டெக்கரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கார்ட்போர்டில் இந்த மாதிரி ஹார்ட் ஷேப் வெட்டிட்டு அதை நான் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அது இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி கீழே வந்து கம் போட்டு ஒட்டிக்கலாம். 2 உள்ளே வெளியே அந்த மாதிரி. இது எதுக்கு ஒட்டுறோன்னா, நம்ம க்ளோஸ் பண்ண வேலை கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம ஒட்டுறோம். க்ளோஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஒட்டியிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு கலர் டேப் எடுத்துக்கோங்க. அது இந்த மாதிரி எண்டில் ஒட்டிக்கோங்க. நல்லாயிருக்கும் டெக்கரேஷனுக்கு. இல்லையா அந்த சைடு எண்ட்லேயே ஒட்டிக்கலாம். இப்போ ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் எடுத்துக்கோங்க. இது வந்து நான் சும்மா பேப்பர்லேயே வரைஞ்சி நறுக்குனது தான், ஸ்டிக்கர்ஸ்லாம் கிடையாது. இப்போ இதை க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் வரைஞ்சி பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இன்னொரு ஸ்டிக்கர் எடுத்து அது மேலே எண்டில் ஒட்டிக்கலாம்.
நெக்ஸ்ட் ஒரு கலர் பென் எடுத்து இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட பென்சில் பாக்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இது ரிவ்யூ பண்ணலாம். ஃபஸ்ட் நம்ம இந்த சைடு யூஸ் பண்ணலாம், அப்புறம் அந்த சைடு யூஸ் பண்ணலாம். 2 பக்கம் சூப்பராக இருக்கும். நம்ம பென்சில், பென் ப்ரஷ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம், போட்டு வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட பென்சில் பாக்ஸ், ஸ்பேஸ் பாக்ஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.